வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிராமா பேரு மவுஸ். 2021ல வந்து கொரியாவிய கலக்கன ஒரு சீரிஸ் தான் இது. இது ஒரு தரமான சைக்கோபாத் த்ரில்லர். மொத்தம் 20 எபிசோட் இருக்கு. ஒவ்வொரு எபிசோடும் ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும். பார்க்கலாமா? எபிசோட் 1. ஸ்டார்டிங் சீனே சும்மா அசத்தலா இருக்கும் பாருங்க. ஒரு கருப்பு கலர் பாம்பை காட்டுறாங்க. அது ஜூலன்னு நினைக்கிறேன். ஏன்னா சின்ன பிள்ளைங்க எல்லாம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. கிண்டர் கார்டன் பிள்ளைங்களா இருக்கும். எல்லாம் ஆர்வத்தோட அந்த பாம்பை பத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அதை பத்தி டீச்சர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா பிள்ளைங்களும் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரே ஒரு பையன் மட்டும் அந்த பாம்பை பார்க்காம பாம்புக்கு எந்த வழியா சாப்பாடு கொடுக்குறாங்க அப்படின்றத கவனிக்கிறான். கவனிக்கிறதோடு மட்டும் இல்லாம யாருக்கும் தெரியாம அந்த இடத்துல போய் நின்று அவன் பேக்ல ஏற்கனவே வச்சிருந்த ஒரு சின்ன சுண்டெலி எடுத்து அந்த இடத்துல விட்டுடுறான். முதல்ல இந்த சுண்டெலி வந்தது ஆர்வமா கவனிக்கிற அந்த பிள்ளைங்க, ஆனா அந்த பாம்பு ஆக்ரோஷமா தாக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. கூடவே அந்த கிண்டர் கார்டன் டீச்சரும் கூட சேர்ந்து ஓடுறாங்க. ஆனா இந்த பையன் மட்டும் இது என்னதான் செய்யுதுன்னு வெறிக்க பார்த்துட்டு இருக்கான். பொதுவா பாம்பு என்ன பண்ணும்? சுண்டெலியே கொத்தி சாப்பிடும். இதுதானே நடக்கும். ஆனா இங்க இந்த எலி திருப்பி தாக்குது அந்த பாம்பு. அதுவும் அதே ஆக்ரோஷத்தோட திருப்பி சண்டை போடுது. ஆனா இது வித்தியாசமா இருக்கு. இங்கதான் நம்ம டைட்டில் கார்டு போடுறாங்க, மவுஸ். அடுத்த சீன்ல 5 வருஷம் கழிச்சுன்னு காட்டுறாங்க. அதே சின்ன பையனா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 5 வருஷம் கழிச்சு 10 வயசு ஆயிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 வயசு மதிக்கத்தக்க பையன் ஒரு தேவாலயத்துக்குள்ள போறான். அவன் முகமெல்லாம் பார்க்க அடிபட்ட மாதிரி இருக்கு. ஏதோ ஆக்சிடென்ட்ல மாட்டிருப்பான் போல இருக்கு. அவன் சோகமா அந்த கடவுளை பார்த்து, நான் உனக்கும் வித்தியாசமா தெரியறேனா, மத்தவங்க எல்லாரும் சொல்றபடி நானும் வித்தியாசமா பிறந்தேனா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் எழுப்புறான். அதோட அந்த சீன் முடிஞ்சிருது. என்னதான் ஒரு சீனா இருந்தாலும் கண்டிப்பா இதுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். அது பின்னாடி காட்டுவாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எதுவுமே இம்பார்ட்டன்ட் இல்லாத சீன், சும்மா வச்ச சீன் அப்படின்னு எதுவுமே இல்லை. எல்லாத்துக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்கு. அதை நம்ம பொறுமையா பார்க்கும்போது எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ட் ஆகும். அடுத்ததும் 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சில காட்சிகளை நமக்கு காட்டுறாங்க. அது நல்ல பனி விழற இரவா இருக்கு. கொரியால எல்லாம் நல்ல பனி விழுந்து வெள்ளையா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வின்டர் சீசன். அங்க ஒரு லேடி அவங்க வந்து தனியா நைட்ல வராங்க. வந்து ஒரு டெலிபோன் பூத்துல இருந்து போன் பண்றாங்க. லேட் ஆயிடுச்சு, இருந்தாலும் நானே வந்துடுறேன், நீங்க எல்லாம் வர தேவையில்ல அப்படின்ற மாதிரி போன் பண்ணி வைக்கிறாங்க. வச்சதுக்கு அப்புறம் அவங்கள யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு. திரும்பி பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு அங்க தனியா அழுதுட்டு இருக்கா. அவளுக்கும் ஒரு 10 வயசு இருக்கலாம். ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல ஒரு சின்ன பொண்ணு அழுதுட்டு இருக்கும் போது யாரா இருந்தாலும் பதட்டம் தான் வரும். அதே மாதிரி இந்த அம்மாவும் பதட்டத்தோட என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அந்த பொண்ணு அழுதுகிட்டே, நானும் எங்க அப்பாவும் கார்ல வந்தோம், கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேக்குறான். இவங்களுமே கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த கார் பக்கம் போறாங்க. கார் அதே மாதிரி ஒரு மரத்துல முட்டி நிக்குது. உள்ள யார் இருக்காங்கன்னு தெரியல. அதனால அவங்க கிட்ட போய் என்ன நடக்குதுன்னு பாக்குறாங்க. அந்த சின்ன பொண்ணோட அப்பா அங்க உள்ள இருக்காரா அப்படின்னு தேடி உதவிக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா அங்க நடந்தது வேற. அவங்க அங்கேயே தாக்கப்படுறாங்க. தாக்கப்பட்டு கீழே விழறாங்க. இதெல்லாம் இந்த பொண்ணு ரொம்ப பயத்தோட அழுகையோட அங்க தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கா. அடுத்த சீன்ல கடலை காட்டுறாங்க. கடல்ல சீ டைவர்ஸ், கடலுக்குள்ள நீந்தி போய் ஆராய்ச்சி பண்ணுவாங்க இல்லையா, அவங்க எல்லாம் கடலுக்குள்ள இறங்கி போறாங்க. அப்பதான் தலையில்லாத ஒரு பிணத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த நியூஸ் டிவில டெலிகாஸ்ட் பண்ற மாதிரி சொல்றாங்க. பேக்ரவுண்ட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, அதே மாதிரி இன்னொரு தலையில்லாத பணம், அதாவது இதுக்கு முன்னாடி நிறைய பிணங்கள் கிடைச்சிருக்க போல இருக்கு, அதே மாதிரி தலையில்லாத பணம் இந்த வாட்டி கடல்ல கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு. அப்போ வேற இடத்துல பிணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு போல இருக்கு. அதே சமயம் இந்த கடல்ல கண்டுபிடிக்கப்பட்ட பொண்ணு நம்ம முன்னாடி சீன்ல பார்த்தோம் இல்லையா, அந்த பனிவழற இரவுல காணாம போன பொண்ணு, அந்த பொண்ணோட பிணம் கண்டுபிடிக்கிறாங்க டிஎன்ஏ டெஸ்ட் மூலமா. அதுவும் ஒரு வாரம் முன்னாடி காணாம போயிருக்காங்க. இப்ப அவங்களோட பிணம் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி கிடைச்ச பிணங்களோட வே ஆஃப் மர்டர், அதாவது அந்த கொலை செய்யப்பட்ட விதம், அதோட இல்லாம எல்லா பிணங்கள்லயும் ஒரு மார்க்கிங்ஸ் இருக்கு. சுண்டு விரல்ல எதையோ மார்க் பண்ணி வச்சிருக்காங்க. அது எது சொல்லுதுன்னு கிளியரா தெரியல. ஆனா அந்த கொலைகாரன் வந்து ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்றான். பேட்டர்னை ஃபாலோ பண்ணி அவனுக்குன்னு ஒரு முறை வச்சிருக்கான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. மொத்தமா 18 பேர் இது வரைக்கும் இறந்துருக்காங்களாம். சோ அவனுக்கு ஒரு பேரும் வச்சிருக்காங்க, ஹெட் ஹண்டர், தலைவேட்டையன் அப்படின்னு சொல்லலாமா, அதாவது தலையை வேட்டையாடுற ஒருத்தன் அப்படின்ற பேரை அந்த கொலைகாரனுக்கு கொடுத்திருக்காங்க. இது வரைக்கும் 1 வருஷமா கொலை பண்ணிட்டு இருக்கான். ஆனா எந்த ஒரு துப்பும் போலீஸுக்கு கிடைக்கல. இவ்வளவு கொலைகள் நடக்குதுன்னா இது கண்டிப்பா ஒரு நேஷனல் பிரச்சனை தானே. அதனால பிரசிடென்ட்டே நேரடியா களம் இறங்குறாரு. அவரோட தலைமையிலேயே மிகப்பெரிய கூட்டம், பெரிய போலீஸ் ஆபீசரை வச்சு நடத்துறாங்க. பப்ளிக்கா அவர் மன்னிப்பும் கேட்கிறாரு. இந்த இஷ்யூவை எப்படி அடுத்த கட்டத்துக்கு சால்வ் பண்றது அப்படின்ட்டு எல்லா மட்ட தலைவர்களும் ஆலோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அமெரிக்கான்னு நினைக்கிறேன். அங்க வந்து ஒரு ப்ரொஃபசர், அதுவும் கொரியன் ப்ரொஃபசர் வந்து ஜெனடிக்ஸ பத்தி பாடம் நடத்திட்டு இருக்காரு. அதுவும் எப்படிப்பட்ட பாடம்னா சைக்கோ கில்லர்ஸ பத்தின பாடம். இந்த சைக்கோ கில்லர்ஸ் அப்படி எல்லாம் இருக்காங்க இல்லையா, பல கொலைகள் எல்லாம் பண்ணவங்க, இவங்க எல்லாம் ஒரு அனாலிசிஸ் பண்ணி அவங்கள டெஸ்ட் பண்ணதுல ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது அவங்களுக்கெல்லாம் பிறவியிலேயே இந்த சைக்கோ ஜீன் அப்படின்னு ஒண்ணு இருக்கான். இந்த ஜீன் இருக்கிறவங்க கண்டிப்பா சைக்கோ கில்லரா தான் இருப்பாங்க, அல்லது இந்த சைக்கோ கில்லர்ல எல்லாம் காமனா அந்த ஜீன் இருக்கு அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணி முடிவு பண்ணிருக்காங்க. சோ இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சைக்கோ ஜீன்ஸ் எல்லாம் அம்மாவோட கருவறையில இருக்கும் போதே அந்த குழந்தைக்கு இருக்கும், அதை முன்னாடியே கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றாரு.
அப்ப பிள்ளைங்க எல்லாம் ஆர்வமா எப்படி அப்படின்னு கேட்கும்போது, போதும் இன்னைக்கு கிளாஸ் இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப ஆர்வமா இருந்து இன்னும் கொஞ்சம் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அவருக்கு போன் கால் வருது. அந்த கால் அட்டன் பண்ணிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, நெக்ஸ்ட் கிளாஸ் நான் வரமாட்டேன், நான் கொஞ்சம் வெளியூர் போக வேண்டியிருக்கு அந்த மாதிரி சொல்லி கிளாஸ முடிச்சிடுறாரு. இந்த கொரியால இது ஒரு அரசியல் விஷயமாவும் பார்க்கப்படுது. ஒரு அரசியல் கட்சி, அதாவது ஆளுங்கட்சியில இருக்கிறவங்க ஏதோ ஒரு பில்ல பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அநேகமா அவங்கதான் அந்த ப்ரொஃபஸரை கூப்பிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த நாட்டுக்கு. அவங்க என்ன பில்ல பாஸ் பண்ண போறாங்கன்றது இன்னும் தெரியல. ஆனா இதுக்கு எல்லாரும் அப்ரூவ் பண்ணுவாங்களா, எதிர்கட்சி கண்டிப்பா பிரச்சனை படுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பேசிட்டு இருக்காங்க ஆளுங்கட்சியில. ஆனாலும் எப்படி இருந்தாலும் நம்ம இதை பாஸ் பண்ணிடலாம், மக்களோட சென்டிமெண்ட் ஓட்டை வாங்கிடலாம் அப்படின்னு அந்த ஓட் பிரச்சனையும் கொண்டு வராங்க. இங்க எதிர்கட்சியிலும் டிஸ்கஷன் நடக்குது, அதை நம்ம எப்படியும் பாஸ் பண்ணவே விடக்கூடாது அப்படின்ட்டு. இந்த ஆர்குமெண்ட்ல நமக்கு என்ன தெரியுதுன்னா, அவங்க இந்த மக்களோட டிஎன்ஏவை டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு பில் பாஸ் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா, சாத்தியப்படுமா படாதா அப்படின்றதுதான் இங்கே டிஸ்கஷனா ஓடிக்கிட்டு இருக்கு. இதே மாதிரி இங்கிலாந்துலயும் ஒரு இஷ்யூ வந்ததாகவும், இங்கிலாந்துல ஆனா மனித உரிமைக்கு எதிரான செயல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்ல ரிஜெக்ட் பண்ணதாகவும் பேசிக்கிட்டே வராங்க. ஓகே, இப்ப இந்த ப்ரொஃபசர் கொரியா வந்துட்டாரு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆளுங்கட்சியில இருந்தா இவரை கூப்பிட்டுருப்பாங்க. இந்த டிஎன்ஏ டெஸ்டிங் பத்தி பேசிட்டு இருந்தாரு இல்லையா, சோ இத அவர் தான் பண்ணணும், அவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு இல்லையா, அதனாலதான் அவரை டிஸ்கஸ் பண்ண கொரியாவுக்கு கூப்பிட்டுருக்காங்க போல இருக்கு. இப்ப இவர் கொரியாவுக்கு வந்துட்டாரு. யாரோ ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்காரு. நான் ஒர்க்க முடிச்ச உடனே உங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராரு. ஓகே, இப்போ நேஷனல் அசம்பிளி கூடி இருக்கு. நம்ம பெரிய பார்லிமெண்ட் எதிர்பார்ப்போம். இது என்ன ரகசிய கூட்டமோ என்னமோ, அதனால ரொம்ப இம்பார்ட்டன்டான அபிஷியல்ஸ், அதாவது ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்ட்டி மெம்பர்ஸ் மட்டும் அட்டன் பண்ணிருக்காங்க, ஆளுங்கட்சி எதிர்கட்சி. இப்ப ரெண்டு பேருக்கும் நடுவுல இந்த ப்ரொஃபசர் பேசி எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சைக்கோபாத்ன்றவங்க ஒரு ஸ்பெஷல் மியூட்டேட்டட், அதாவது மரபணு மாறி பிறந்தவர்கள். அவங்களுக்கு உணர்ச்சிகளே கிடையாது, அதனாலதான் அவங்களால ஈஸியா கொலை பண்ண முடியுது. ஆசை, பாசம், சந்தோஷம் இதெல்லாம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. அதனால அவங்க ஈஸியா கொலைகாரங்களா மாறிடுறாங்க. இவங்கள கருவிலே நம்ம கண்டறியலாம். இதன் மூலமா ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவன் சைக்கோபாத்தா, இல்லைன்னா ஒரு சண்டைய விரும்புறவனா, இல்ல ஒரு சீரியல் கில்லரா இருப்பானா அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு. இந்த ப்ரொஃபசர் கொடுத்த இந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி ஆளுங்கட்சியில ஒரு பில்ல கொண்டு வராங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, இப்ப பிறக்கிற குழந்தை ஒரு சைக்கோவா இருக்கலாம், ஒரு போற விரும்புறவனா இருக்கலாம், ஒரு டிக்டேட்டர் மாதிரியான ஆளா இருக்கலாம், இல்ல சீரியல் கில்லரா கூட இருக்கலாம். அத நம்ம பேரண்ட் கன்சர்ன் இல்லைன்னா கூட, அதாவது பெத்தவங்க அனுமதி தரலனா கூட நம்ம அந்த குழந்தைய அழிக்கலாம். அப்பதான் வருங்காலத்துல ஒரு சீரியல் கில்லர் இந்த மாதிரியான சைக்கோபாத்ஸ் எல்லாம் பிறக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்றாங்க. இந்த டாபிக்ல டிஸ்கஷன் கண்டினியூ ஆகுது. இன்னொரு மெம்பர் என்ன சொல்றாருன்னா, நான் இதை கண்டிப்பா ஆமோதிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்திருந்ததுன்னா இந்த 18 பேர் இறந்திருக்க மாட்டாங்க. இதுக்கு மேற்பட்ட எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரியாது, அவங்களும் இறந்திருக்க மாட்டாங்க. ஏன் வேர்ல்டு வாரே நடந்திருக்காது, ஹிட்லர் கூட பிறந்திருக்க மாட்டாங்கன்ற ரேஞ்சுக்கு பேசுறாங்க. இன்னொரு மெம்பருமே இந்த மாதிரி பண்றது மூலமா நம்ம ஃபியூச்சர் சொசைட்டி, வருங்கால சமுதாயமே ஒரு கிரிமினல்ஸ் இல்லாத ஒரு சொசைட்டியா இருக்கும் அப்படின்னு நம்புறேன்னு சொல்றாரு. இந்த டைம்ல எதிர்கட்சியா ஒருத்தவங்க பேசினாங்க இல்லையா, ஒரு அம்மா நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அவங்க ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அது ப்ரொஃபசர் லீய பார்த்து, ப்ரொஃபசர் லீ இந்த டெஸ்ட் எவ்வளவு % அக்யூரேட் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ப்ரொஃபசர் 99% அக்யூரேட் மேடம் அப்படின்றாரு. இப்ப ஏன் அந்த 1% விட்டுட்டீங்கன்னா, அந்த 1% ஜீனியஸ் ஜீனு குறிக்கும். அதாவது ரொம்ப புத்திசாலி, ரொம்ப அறிவாளி, திறமசாலியா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குமே இதே மாதிரி சைக்கோபாத்க்கு இருக்கிற மாதிரி ஜெனட்டிக்கல் அமைப்பு, அதாவது அந்த மரபணு சொல்றாங்க இல்லையா, இந்த சைக்கோபாத்ஸ்க்கும் சரி ஜீனியஸ் ஆனவங்களுக்கும் சரி அமைப்பு ஒன்னா இருக்குமா, அதுல இருந்து வேறுபடுத்தி பாக்குறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அவரே ஒத்துக்கிறாரு. அப்ப அந்தம்மா உடனே, அப்போ ஃபியூச்சர்ல ஒரு மோசரத்தை கூட நம்ம கொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா, நம்ம ஹிட்லர்னு நினைச்சு ஐன்ஸ்டீனை கூட கொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. இந்த கேள்விக்கு ப்ரொஃபசரால பதில் சொல்ல முடியல. அதே சமயம் இன்னொரு மெம்பரும் சொல்றாரு, நம்ம மனித உரிமைக்கு அப்பாற்பட்டு இந்த குழந்தைங்க, அதாவது பிறக்காத குழந்தைங்களோட உரிமையும் பார்க்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆளுங்கட்சியில பிறக்காத குழந்தைக்கு உரிமையே கிடையாதே அப்படின்னு ஆர்கியூ பண்றாங்க. ஆனா கொரியன் லாவை பொறுத்த வரைக்கும் அபார்ஷனே ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி தான், சட்டத்துக்கு புறம்பான ஒரு விஷயம் தான். ஏன்னா பிறக்காத குழந்தையா இருந்தா கூட அது ஒரு மனித உயிரா தான் பாக்குறோம். அதனாலதான் கொரியால கருத்தடை அபார்ஷனே ஒரு சட்டத்துக்கு புறம்பான செயலா இருக்கும் போது கவர்மெண்டே இந்த மாதிரி பிறக்காத குழந்தைய கொல்லணும்னு நினைக்கிறது நியாயமா அப்படின்னு எதிர்கட்சியில இருந்து கேள்வி எழுப்புறாங்க. இதுக்கு பதில் சொல்ற மாதிரி, பிறக்காத குழந்தைக்கே இவ்வளவு உரிமை பாக்குறீங்களே, அப்ப இதுவரைக்கும் இறந்த உயிருக்கு என்ன பதில் அப்படின்னு எது கேள்வி கேட்கறாங்க.
இதுக்கு எதிர்கட்சி அவ்வளவு அக்கறை உங்களுக்கு இருந்தா நீங்க ஏன் அந்த தலைவேட்டையனை பிடிக்காம இருக்கீங்கன்னு இங்க கேள்வி கேட்கறாங்க. ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் பெரிய டிபேட்டா போகுது. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க. கடைசியில ஜட்ஜ் வந்து குறுக்க நிக்கிறாரு. போதும், இனிமே நம்ம வந்து ஓட்டிங்ல பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிங் எடுக்கிறாங்க. ஆளுங்கட்சியில 4 ஓட்டு இருக்கு, எதிர்கட்சியில 4 ஓட்டு இருக்கு. சோ இது ஒரு டைல முடியுது. இப்ப ஜட்ஜ் என்ன சொல்றாரு, நான் என்னோட ஓட்டை காஸ்ட் பண்றேன், நான் என்னோட ஓட்டை முடிவு பண்றேன் அப்படின்ட்டு. சோ அவர் என்ன சொல்றாரோ அதுபடிதான் தீர்ப்பு அமையும், அந்த பில் பாஸ் ஆகுதா இல்லையான்ட்டு. ஆனா நமக்கு அங்கே கிளிஃப் ஹேங்கர்ல நிறுத்தி வச்சுட்டு அடுத்த சீனுக்கு போயிடுறாங்க. இந்த சீன்ல ஒரு வீட்டை காட்டுறாரு. அதுல வந்து குடும்ப தலைவர் நினைக்கிறேன் அவர் வராரு. வந்து டிவில வந்து நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. நியூஸ் எதை பத்தினா அந்த ஹெட் ஹண்டரை பத்தி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அவன் ஏன் தலையை வெட்டிடுறான் அப்படின்ற கேள்விக்கு முதல்ல விக்டிமோட ஐடென்டிபிகேஷன் கொஞ்சம் டிலே ஆகும். அது மட்டும் இல்லாம அந்த விக்டிம் கொலையாளிகளோட துணி எல்லாமே காட்டிடுறான் அப்படின்னு சொல்றாங்க. இங்க அவங்களோட ஒய்ஃப் வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க. அவங்க வந்து சமைச்சிட்டு இருக்காங்க. ஏன் நீ இந்த பிரெக்னன்சில இவ்வளவு கஷ்டப்படுற அப்படின்னு கேட்கும்போது, நம்ம வீட்டுக்கு ஸ்பெஷல் கெஸ்ட் வராங்க, அதனாலதான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு சமைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதோட அவர் இங்கிலாந்துல வந்து வளர்ந்தவர், அவருக்கு இந்த டேஸ்ட் பிடிக்குமான்னு தெரியல அப்படின்னு சொல்றாரு. அநேகமா நம்ம ப்ரொஃபசர் லீய பத்தி தான் பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட். அடுத்த சீன்ல அவர் தான் நிக்கிறாரு. அவரோட பேர் வந்து டேனியல். ஏர்போர்ட்ல இருந்து வரும்போது கால் பண்ணது இவங்களுக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ நான் ஒர்க்கை முடிச்சுட்டு உங்க வீட்டுக்கு வரேன்னு இங்கதான் வந்திருக்காரு அவரு, டேனியல் லீ. ஓகே, இப்போ இவங்க கான்வர்சேஷன் மூலமா நமக்கு நிறைய விஷயம் தெரிய வருது. அதாவது இந்த ப்ரொஃபசர் லீ இங்க கொரியால பிறந்தவர். கொரியால பிறந்து அவங்களுக்கு வந்து பெருசா குடும்பம் இல்ல போல இருக்கு, ஆர்ஃபன் ஆயிட்டாங்க, அனாதை ஆயிட்டாங்க போல. அவங்கள வந்து இங்கிலாந்துல இருந்து ஒரு கொரியன் கப்பல்ஸ் வந்து அடாப்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. சோ சின்ன வயசுல இங்கிலாந்துக்கு போயிட்டாரு. அவர் இங்கிலாந்துக்கு போய் அங்கே படிச்சிருப்பாரு போல இருக்கு. ஆனா இவங்க 2 பேரும் மீட் பண்ணி 7 வருஷம் ஆச்சு, 7 இயர்ஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நடுவுல ஒன்னா வளர்ந்துருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க போல இருக்கு. ஆனா 7 வருஷமா இவர் கொரியா பக்கம் வரல. அதோட இல்லாம அவங்களோட கல்யாணத்துக்கும் வரல. இப்பதான் முதல் முறையா இவங்க வைஃபையே பாக்குறாரு. கொண்டு வந்த கிஃப்ட்ஸ் வைஃப்க்கு கொடுத்துட்டு வீட்டை சுத்தி பாக்குறதுக்காக ப்ரொஃபஸரும் ஹஸ்பண்டும் வராங்க. இந்த அம்மா வந்து டின்னர் நான் ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்புறாங்க. அப்ப அவங்க வெட்டிங் போட்டோஸை பார்த்து ப்ரொஃபசர் லீ கொஞ்சம் கவலையா இருக்க மாதிரி தெரியுது. அதை காமிச்சிக்காம அங்க இருந்து போயிடுறாரு. அப்ப இன்னொரு ரூம் காட்டுறாங்க. ஒரு கிளாஸ் ரூம் மாதிரி இருக்கு. அங்க நிறைய ஃபிளவர்ஸ் இருக்கு. பேசிக்கலி அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு ஃபிளாரிஸ்ட், அதாவது பொக்கே எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஆளு. அவங்களுக்காகவே வந்து ஒரு தனி ரூமே கட்டி கொடுத்திருக்காரு கிளாஸால. இப்ப டின்னர் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ப்ரொஃபசர் லீ ரொம்பவே என்ஜாய் பண்றாரு. இதுதான் நான் சாப்பிட்ட பெஸ்ட் கொரியன் ஃபுட் அப்படின்னு அப்ரிஷியேட் பண்றாரு. அதை கேட்டு சந்தோஷப்படுற ஒய்ஃப், நான் வந்து உங்களோட கிஃப்ட் பிரிச்சு பாக்கலாமா அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த டேபிள்லயே கிஃப்டையும் பிரிச்சு பாக்குறாங்க. அது ஒரு சின்ன ட்ரெஸ், அழகான, அதாவது பிறந்த குழந்தைக்கு போடக்கூடிய ட்ரெஸ். ப்ரொஃபசர் லீயோட அம்மா அவங்க கையாலேயே செஞ்சதான். அது மட்டும் இல்லாம பிளஸ் அப்படின்ற வேர்டை வந்து எம்ப்ராய்ட் பண்ணிருக்காங்க. அது ஏன்னா இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அந்த கருவுல இருக்கிற குழந்தைக்கு பிளஸ்ஸிங் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்களா. சோ அதை சிம்பலைஸ் பண்றதுக்காக பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுல எம்ப்ராய்ட் பண்ணியும் கொடுத்திருக்காங்க. அதை பார்த்து இவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்க அம்மாவுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லிக்கிறாங்க. ப்ரொஃபசர் என்னதான் சந்தோஷமா பேசினாலும் அவங்க ஒய்ஃபை பார்க்கும்போது என்னமோ தெரியல, அவருக்கு சின்ன சின்ன கவலை வந்து போற மாதிரி தெரியுது. அப்போ அந்த ஹஸ்பண்ட் வந்து, நீங்க ஏன் கொரியாக்கு இந்த டைம் வந்திருக்கீங்க அப்படின்ற கேள்வியை கேட்கிறாரு. அந்த சீன் பதில் அதே டைம் லைன்ல நடக்கிற சீன்ல வேற ஒரு இடத்துல ஒரு ஃபேமிலி கேரவேன்ல டூர் போயிட்டு இருக்காங்க. அதுவும் வந்து ஒரு ஸ்னோவி டே தான். அது நல்ல பனி கொட்டுற ஒரு இரவா இருக்கு. இங்க ப்ரொஃபசர் லீ அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் ஏன் கொரியாக்கு வந்தோம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டாரு. அதை கேட்டு கொஞ்சம் அவங்களுக்கு ஷாக்கா தான் இருக்கு. ஏன்னா அவங்களும் கேரிங் இல்லையா, அவங்களும் பிரெக்னெண்டா இருக்காங்க இல்லையா. சோ அந்த விஷயம் அவங்களுக்குமே ஒரு ஷாக்கா இருக்கு. அவங்களுமே கடைசியில கேக்குறாங்க என்னதான் நடந்தது, ரிசல்ட் என்ன அப்படின்ட்டு. இப்ப நம்ம ஆளுங்கட்சி பார்ட்டியில காட்டுறாங்க. இப்ப நம்ம ஆளுங்கட்சி மீட்டிங்க காட்டுறாங்க. அந்த சென்டர் பர்சன், அதாவது ஜட்ஜ் மாதிரி இருந்தாரு இல்லையா, மேபி அவர் வந்து ஒரு ஸ்பீக்கரா இருக்கலாம், அவரை காட்டுறாங்க. அவரும் இங்க மேடம் இருக்காங்க. இவங்க வந்து ஒரு முக்கியமான பதவியில இருக்கிறவங்க போல இருக்கு ஆளுங்கட்சியில. அவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த ஸ்பீக்கர் வந்து இந்த பில்லுக்கு எதிராக தான் ஓட் பண்ணியிருக்காரு. யூஸ்வலா ஸ்பீக்கர் எல்லாம் ஆளுங்கட்சி ஆளுங்களா தான் இருப்பாங்க எப்பவுமே. பட் இருந்தாலுமே அவர் வந்து அந்த பில்லுக்கு அகெயின்ஸ்டா ஓட் கொடுத்திருக்காரு. இது பிரசிடென்ட்டுக்குமே ஒரு ஷாக்கா தான் வந்திருக்கு. சோ அதை பத்தி தான் கேள்வி ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அவர் சொன்ன பதில் என்னன்னா, அவருக்கு 10 வருஷமா குழந்தை இல்ல, இப்படி இருந்து இப்பதான் அவங்க ஒய்ஃப் வந்து பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க. சோ அந்த இடத்துல அவரே வந்து யோசிச்சு பார்த்திருக்காரு என்ன நடக்கும் அப்படின்ட்டு. 10 வருஷமா இந்த குழந்தைக்காக காத்திருந்து ஒருவேளை அந்த குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை, அதை அபார்ட் பண்ணணும்னு நினைச்சா அதை அவங்களால தாங்கிக்கவே முடியாது. சோ அதனால நான் அஸ் அ பேரண்டா என்னால இந்த பில்ல பாஸ் பண்ண முடியல, இந்த பில்லுக்கு ஃபேவரா என்னால கொடுக்க முடியல ஓட் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்றாரு. அதை கேட்கறதுக்கு ஆளுங்கட்சி மேடம்க்கு கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கிரிமினல்
இல்லாத உலகத்துல உங்க குழந்தை பிறக்கிறதுக்கான உரிமையை நீங்க தடுத்து நிறுத்திட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ the bill was rejected. இப்பதான் அது நமக்கு தெரியுது கிளியரா. மறுபடியும் ப்ரொஃபசர் ஃபேமிலியோட பேசிட்டு இருக்காரு. அப்ப கேட்கும்போது அப்பா என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா நான் இந்த பில்லுக்கு ஓட் பண்ணிருப்பேன், ஏன்னா என் குழந்தை இந்த மாதிரி சைக்கோஸ் இல்லாத உலகத்துலதான் பிறக்கணும் அப்படிங்கிறாரு. ஆனா கிளியர்லி அவங்க ஒய்ஃப் ரொம்ப அப்செட்டா தெரியுறாங்க. ஏன்னா அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க இல்லையா, அவங்க சொந்த குழந்தையோட பிறப்புரிமையை யாரோ ஒருத்தர் தடுத்து நிறுத்தினா கஷ்டமா இருக்கும் இல்லையா, அந்த கஷ்டம் அவங்க முகத்திலே தெரியுது. சோ அவங்க ஒய்ஃப் அப்செட் பண்ணக்கூடாதுன்னு அந்த டிஸ்கஷனோட அதோட முடிச்சுக்கிட்டு அவங்க ஒய்ஃப் எனக்கு டயர்டா இருக்குன்னு போய் படுத்துடுறாங்க. அவங்க ஒய்ஃப் படுத்ததுக்கு அப்புறமா இவங்க ஒரு டிஸ்கஷனை ஆரம்பிக்கிறாங்க. அவனை பிடிச்சாச்சா அப்படின்னு சொல்லிட்டு. நான் அந்த ஹெட் ஹண்டரை தான் நினைச்சேன். ஆக்சுவலா இவங்க 7 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த ஏதோ ஒரு சம்பவத்தை பத்தி பேசுறாங்க. அதுக்கப்புறம் ஜெனிஃபர்ன்ற ஒரு கேரக்டரை பத்தி பேசுறாங்க. சோ அநேகமா ஜெனிஃபர்ங்கிற ஒரு பொண்ணு இவர் நம்ம ப்ரொஃபஸரோட ஃப்ரெண்ட் இருக்கார் இல்லையா, அவங்களோட லவ்வரா இருக்கலாம். அவங்க ஏதோ காரணத்தினால இறந்திருக்கலாம், அல்லது அவங்க மர்டர் பண்ணப்பட்டிருக்கலாம். அந்த மர்டரை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவர் ரொம்ப வருத்தமா இருக்காரு. ஸோ ப்ரொஃபஸர் அவரை கன்சோல் பண்றாரு, அவங்க ஃப்ரெண்டை கன்சோல் பண்றாரு. இப்ப நீ கல்யாணம் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உனக்கு குழந்தை பிறக்க போறது அதை விட எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதனால நீ பழசெல்லாம் மறந்துட்டு ஒரு புது வாழ்க்கை நல்லபடியா வாழ் அப்படின்னு அட்வைஸ் பண்றாரு. ஜெனிஃபரும் இதை மேல இருந்து பார்த்து உனக்காக சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்றாரு. நடுவுல நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். ப்ரொஃபஸருக்கு ஒரு தம்பி இருக்காரு போல இருக்கு, அவர் காணாம போயிட்டார் போல. இந்த விஷயத்த ப்ரொஃபஸர் வந்தப்போவே டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அதை நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். வீட்டுல இந்த டிஸ்கஷன்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ப்ரொஃபஸரை ஹோட்டல்ல டிராப் பண்றாரு ஃப்ரெண்ட் டிராப் பண்ணிட்டு, நான் உன்னை ஏர்போர்ட்லயே விட்டுருப்பேன், ஆனா எனக்கு ஒரு இம்பார்ட்டன்டான சர்ஜரி இருக்கு. ஆக்சுவலா ஃப்ரெண்டு டாக்டர் போல, அது இப்பதான் நமக்கு கிளியரா தெரியுது. ஸோ இம்பார்ட்டன்டான ஒரு சர்ஜரி இருக்கு, அதனாலதான் என்னால உன்னை ஏர்போர்ட்ல விட முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல்ல டிராப் பண்றாரு. ஹோட்டல் ரூம்ல உட்காந்து ப்ரொஃபஸர் தன்னோட பழைய போட்டோ ஒன்ன பாக்குறாரு. அதுல அவரு ஜெனிஃபர், அநேகமா அவங்க தங்கச்சியா இருக்கணும், அடுத்தது அவங்க காணாம போன தம்பியா இருக்கணும். இந்த 3 பேரோட போட்டோவையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த போட்டோ கிளியரா தெரியாததுனால யார் என்னன்னு தெரியல, ஜஸ்ட் நம்ம அசம்ஷன் தான். அடுத்து நம்ம கேம்பிங் ஃபேமிலியா காட்டுறாங்க. அவங்க வழி தெரியாததுனால, ஏன்னா ஹெவி ஸ்னோவா இருக்கு இல்லையா, அதனால வழி தெரியாதனால எங்க போறதுன்னு தெரியாம அப்படியே ரோட்லயே சுத்திட்டு இருக்காங்க. நம்ம முன்னாடி சைட்ல ஒரு பையன் பார்த்தோம்ல, ஆக்சுவலா 2 பசங்க இருக்காங்க. அவங்களுக்கு மொத்தம் 4 பேரு. எந்த ரைட் திரும்பணும் எந்த லெஃப்ட் திரும்பணும் அப்படின்றது தெரியல அவங்களுக்கு. அப்போ ஒரு இடத்துல நிக்கிறாங்க. அப்போ முன்னாடி ஒரு கார் இருக்கு, கார் நின்றுட்டு இருக்கு. அநேகமா அது சிக்னல். அந்த சிக்னல்ல கார் நின்றுட்டு இருக்கு. சோ அங்க போய் வழி கேட்கறாங்க. அந்த காரை பார்த்தா கொஞ்சம் சஸ்பிஷியஸா இருக்கு. அதே மாதிரி கார் தான் நம்ம அந்த மர்டரர் சீன்லயும் பார்த்தோம். இப்போ அந்த ஹஸ்பண்ட் குடும்ப தலைவர் போய் வழி கேட்டுட்டு வராரு. ஓகே, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ஒன்னும் இல்ல, இந்த லெஃப்ட்ல போய் ஸ்ட்ரெயிட்டா போனா வழி வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேம்பிங் கிரவுண்டுக்கு போறாங்க. போய் பார்த்தா அங்க யாருமே கிடையாது. அவங்க ஒரு ஃபுல் கேம்பிங் அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க போல இருக்கு, பட் யாருமே இல்ல. அப்ப அங்க இருக்கிற பே போன்ல போன் பண்ணி கேக்குறாங்க. அப்பதான் தெரியுது, பனியால சீலிங் கொலாப்ஸ் ஆகி அந்த கேம்பிங் கிரவுண்ட்ல இருக்கிற கிச்சன் டேமேஜ் ஆயிடுச்சு. சோ அதனால அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம், கேம்பிங் எதுவும் நடக்கலையாம். ஆனா நீங்க அந்த ஹால்ல நீங்க வேணும்னா தங்கிக்கலாம், பட் தண்ணி இல்ல, தண்ணி க்ளோஸ் பண்ணியாச்சு, உங்களுக்கு வேணும்னா நீங்க தண்ணியை வெளியில இருந்து எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி இடத்துல நம்ம தங்க வேண்டாம், நம்ம கிளம்பலாம். ஆனா குழந்தைங்க என்ன பண்றாங்க, நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்துட்டோம், ப்ளீஸ் நம்ம தங்கலாம் அப்படின்னு கெஞ்சுறாங்க. அதே மாதிரி அப்பாவும் நம்ம குழந்தைங்களுக்காகவாது தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. சோ அம்மாவும் ஒத்துக்கிறாங்க. அங்கேயே அவங்க கொண்டு வந்த திங்ஸை வச்சு கேம்பிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா தண்ணி எடுக்க போனோம் இல்லையா, சோ அம்மா தண்ணி எடுக்க போயிருக்காங்க. தண்ணி எடுக்க போன அம்மா ரொம்ப நேரமா காணுமேன்ட்டுன்னு அப்பாவும் தேடி போறாரு. அங்கதான் பார்த்தா அவங்க அந்த கில்லரால தாக்குதலுக்கு உள்ளாகுறாங்க. லைக் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அது அந்த கில்லரோட கார் தான். அவர் தான் இவங்களை வழி அனுப்பிட்டு பின்னாடியே கொல்றதுக்காக பின்னாடி வந்தாச்சு. இப்ப அம்மாவை கார்னர் பண்ணி அடிக்க வரும்போது அப்பா அவரை தள்ளி விட்டுட்டு அவங்க காப்பாத்திட்டு நீங்க ஓடி போயிடுங்க அப்படின்னு சொல்றாரு. அம்மாவும் வேகமா குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு வாங்க நம்ம ஓடி போயிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேனுக்கு போறாங்க. வேகமா வேனுக்கு ஓடி போய் வேனை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த வேன் ஒரு பழைய வேன், அத ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. பசங்க எல்லாம் அப்பா எங்கன்னு கேக்குறாங்க. அப்போ அது அப்பாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க ஒரு உருவம் நடந்து போகுது. அது யாருன்னு தெரியல, நான் அநேகமா அது கில்லரா தான் இருக்கணும். அதை பார்த்த உடனே இந்த அம்மா பயந்து குழந்தைங்களை மறைஞ்சுக்க சொல்றாங்க. அந்த அம்மா குழந்தைங்களை பார்த்து, அதுவும் முக்கியமா அண்ணனை பார்த்து, நீங்க 2 பேரும் இந்த இடத்துல ஒரு சீக்ரெட் கேபின் மாதிரி இருக்கு, அங்க ஒளிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு சத்தமும் போடாதீங்க, என்ன நடந்தாலும் நீங்க வெளியே வராதீங்க அப்படின்றாங்க. அப்ப அண்ணன் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, நீ தான் உன் தம்பிய பாத்துக்கணும், நீ தான் பெரிய பையன், என்ன ஆனாலும் நீ உன் தம்பிய பாத்துக்கோ, எனக்கு ப்ராமிஸ் பண்ணுன்னு ப்ராமிஸ வாங்கிக்கிறாங்க. அதோட அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு இது லாஸ்ட் ஆக் தான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ 2 குழந்தைங்களும் இறுக்கமா அணைச்சிட்டு அவங்க அந்த வேனை விட்டு வெளியே போயிடுறாங்க. அந்த வேன்ல கில்லர் பாக்குறான், கில்லர் எட்டி பாக்குறான், எங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி
சொல்லிட்டு. சோ அந்த கில்லர் வந்து இந்த குழந்தைங்களை அட்டாக் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெளியே வந்து ஆப்போசிட்டா ஓடுறாங்க. சோ தட் அந்த கில்லரும் அவங்கள ஓடி போய் பிடிச்சு அவங்களையும் அடிச்சு கொன்னுடுறான். அந்த 2 குழந்தைங்கள்ல அண்ணன் என்னதான் வந்து உள்ள இருக்க பார்த்தாலும் சின்ன குழந்தையான தம்பியால அவ்வளவு நேரம் இருக்க முடியல. அவங்க அம்மாவோட அலறல் சத்தம் கேட்டு அவன் அங்கேருந்து ஓடி வந்து கத்தி அழுகுறான். சோ கில்லருக்கு அங்க வந்து ஒரு குழந்தை இருக்கிறது அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அதனால அவங்க அம்மாவை அடிச்சுட்டு திருப்பி வேனுக்கு ஓடி வரான். அவன் வேனுக்கு வரக்கூடாது, இந்த தம்பி அழறதுனாலதான் அவன் வேனுக்கு வரான்னு சொல்லிட்டு தம்பியோட வாய ரொம்ப பயங்கரமா பொத்துறான் அண்ணன். இதனால தம்பிக்கு அப்படியே மூச்சு நின்னு போன மாதிரி மயக்கம் வந்துடுது. சோ தம்பி மயங்கிடுறான். மயக்கம் போட்டு விழுந்தாலும் பரவாயில்ல, அந்த கில்லர் கிட்ட இருந்து காப்பாத்தணும்னு என்ன யோசிக்கிறான் பாருங்களேன் அண்ணன். உடனே பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய சூட்கேஸ் எடுத்து அதுல தம்பிய உள்ள போட்டு மூடிடுறான். சோ தட் அங்க வந்து ஆளுங்க யாரும் இல்லாத மாதிரி ஒரு சூட்கேஸ்ல போட்டு மூடிட்டு அவன் போய் ஒரு கேபினெட், அந்த கேரவேன் இல்லையா, கேரவேன்ல ட்ரெஸ் வைக்கிற கேபினெட் எல்லாமே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கேபின்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். இப்ப அந்த கில்லர் வந்து கேரவேனுக்குள்ள வந்துட்டான். அங்க இருக்கிற அந்த சூட்கேஸ பாக்குறான். இது உள்ள ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ண ட்ரை பண்றான். ஓபன் பண்ண முடியல, ஏன்னா லாக் பண்ணி அண்ணன் வச்சிருக்கான். சோ என்ன பண்றான்னா அந்த சூட்கேஸ வந்து புதைக்கிறான். இந்த தம்பிய கண்டுபிடிச்சிருவாங்களோன்ற பயத்துல அம்மா சொன்னாங்க இல்லையா, நீதான் அண்ணன், நீதான் காப்பாத்தணும்னு, அந்த வரி அவனுக்கு வந்து போகுது. தம்பிய காப்பாத்தணும்ன்றதுக்காகவே ஒளிஞ்சிருந்த இடத்துல இருந்து வேணும்ட்டே அவன் வந்து வெளியே வந்து ஓடுறான். கில்லர் வந்து கண்டுபிடிச்சிடறான், ஒரு பையன் அங்க ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த சூட்கேஸ விட்டுட்டு அவனா அடிக்க போறான், அவனை தாக்குறதுக்காக போறான். அவன் குழந்தைன்னு கூட பார்க்காம அவனையும் அதே மாதிரி அடிச்சு கொள்றான். இப்ப அந்த சூட்கேஸ ஏற்கனவே அடிச்சிருக்கான் இல்லையா, அந்த சூட்கேஸ்ல ஒரு ஓட்டை இருக்கு. அந்த ஓட்டை வழியா அந்த தம்பி இது எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருக்கான். பாத்துக்கிட்டு அவனால பேச முடியலனாலும் அவன் அழுது, அவன் கண்ல இருந்து கண்ணீரா வருது, அவன் அழுகுறான். ஏன்னா அவன் அரைமயக்கத்துல இருக்கிறதுனால அவனால கத்தவும் முடியல. ஆனா என்ன நடக்குதுன்றது அவன் கண்ணால பாத்துட்டு இருக்கான். அந்த கேரவேன்ல இருந்து அந்த குழந்தையோட ரத்தம் சொட்டுறத காட்டுறாங்க. சோ போலீஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது அந்த கேரவேன் ஃபுல்லா ரத்தமா இருக்கு. இந்த சீன்ல ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல எல்லா போலீஸ் ஆபீசர்ஸும், அந்த இன்வெஸ்டிகேஷன்ல சம்பந்தப்பட்ட எல்லா போலீஸ் ஆபீசர்ஸும் இருக்காங்க. சீஃப் போலீஸோ இல்ல அந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரோ அங்க இருந்து ரொம்ப பதட்டமா ஓடி வராரு. ஓடி வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அவங்க நடந்த விஷயத்த சொல்றாங்க. அந்த கேம்பிங் கிரவுண்டோட மேனேஜர் இருக்காரு இல்லையா, அவர் வந்து அந்த வாட்டர் க்ளோஸ் பண்ணிருக்காரு இல்லையா, தண்ணியை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காரு இல்லையா, அதை ஓபன் பண்றதுக்காக போகும்போது இந்த சம்பவத்தை நேர்ல பார்த்திருக்காரு. அவர் தான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணாரு. போலீஸோட முதல்கட்ட விசாரணையில அப்பாவும் அம்மாவும் கொல்லப்பட்டிருக்காங்க. ஆனா அவங்களோட பாடி கிடைக்கல. அண்ணன் அந்த சின்ன பையன் இருக்கா இல்லையா, அவன் வந்து ரொம்ப படுகாயம் அடைஞ்சு இப்போ உயிருக்கு போராடிக்கிட்டு ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்கான். ஆக மொத்தம் சாகல, அவனுக்கு வந்து சர்ஜரி பண்ணிட்டு இருக்காங்க. தம்பி இதெல்லாம் பார்த்த தம்பி வந்து ரொம்ப ஷாக்ல அங்க நடுங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரும் ரொம்ப டென்ஷனா இருக்காரு. அவர் அந்த தம்பி கிட்ட போய் ரொம்ப டென்ஷனா கேக்குறாரு, நீ அந்த முகத்தை பாத்தியா, அவனோட முகத்தை பாத்தியா, ஏன்னா அவன் என்னோட பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்ற விஷயத்த சொன்னாரு. சோ நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்தோம் இல்லையா, ஒரு பொண்ணு ஹெல்ப்புக்காக கேக்குறா. அவ வந்து இந்த ஆபீசரோட பொண்ணா இருக்கணும். அவ வந்து ஒரு பெயிட், அதாவது வந்து தன்னோட விக்டிம்ஸ பிடிக்கிறதுக்காக அந்த பொண்ணை ஒரு இரையா யூஸ் பண்ணிட்டு இருக்கான் அந்த கில்லர். சோ இவருமே அந்த கில்லரை பிடிச்சே ஆகணும்ன்ற டென்ஷன்ல இருக்காரு. அதனால அந்த பையனை ஃபோர்ஸ் பண்றாரு. ஏற்கனவே ரொம்ப பயந்து போன பையன் அவன் வந்து ஃபர்ஸ்ட் நடுநடுங்கி ரொம்ப சொல்ல மாட்டேன்றான். அதனால மத்த ஆபீசர்ஸ் எல்லாம் அவரை வந்து வலுக்கட்டாயமா பிடிச்சு இழுத்துட்டு போறாரு. அப்ப அந்த பையன் எதையோ பார்த்து இவன் தான் அந்த கொலைகாரன், இவனை நான் நல்லா பார்த்தேன், இவன் தான் அந்த கொலைகாரன் எதையோ காட்டி அழறான். அவங்க எல்லாரும் யார் அந்த கொலைகாரன் போய் பாக்குறாங்க. அந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப நம்ம ப்ரொஃபஸரோட ஃப்ரெண்ட் இருக்காரு இல்லையா, அவர் பேரு ஹன்சஜன், அவரோட வீட்டை காட்டுறாங்க. அவங்க ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து டயர்டா இருக்குன்னு படுக்க போனாங்க. அவங்க வந்து நடுராத்திரியில எழுந்துக்கிறாங்க. எழுந்திருச்சு டைம் ஆயிடுச்சோ அப்படின்ற மாதிரி கீழே வந்து பாக்குறாங்க. அப்ப வந்து அந்த ஃப்ரெண்ட் ஆக்சுவலா அவரோட டாக்டர் இஸ் a சர்ஜன் இல்லையா, சர்ஜன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அவர் வந்து வீட்டுக்கு வராரு. நான் இப்பதான் சர்ஜரி முடிச்சுட்டு வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம 2 பேரும் ஒரு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது அங்க போலீஸ் எல்லாம் வருது. போலீஸ் எல்லாம் வந்து உங்க வீட்டை சர்ச் பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க. எதுக்குன்னு கேட்டா அப்பதான் அதை ரிவீல் பண்றாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்தோம்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இவர் சர்ஜரி பண்ணிட்டு இருக்காரு. இவர் வந்து நியூரோ சர்ஜன். இவரோட முகம் அங்க டிஸ்பிளே, டிவி டிஸ்பிளேல இருந்ததை பார்த்துதான் அந்த தம்பி, அந்த சின்ன பையன் வந்து இவன் தான் கொலைகாரன் சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணிருக்கான். சோ அதை பேஸ் பண்ணி இவங்க வாரண்ட் வாங்கிட்டு வந்து நீ தான் அந்த ஹெட் ஹண்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவரை கைது பண்றாங்க. இதை கேட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அந்த டாக்டர், அவங்க ஒய்ஃப் எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. போலீஸும் மலமலன் வீடு ஃபுல்லா சர்ச் பண்றாங்க. அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. இந்த நேரத்துல ஒண்ணு நடந்தது. என்ன, இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஹன்சோஜன் பார்த்த உடனே எல்லா போலீஸ் ஆபீசரும் அவரை அரெஸ்ட் பண்றதுக்காக போனாங்களே தவிர்த்து இந்த பையன் என்ன ஆனா அப்படின்றது கவனிக்கவே இல்லை. அவன் என்ன பண்ணானா, எல்லாரும் கிளம்பினதுக்கு அப்புறம் நைஸா அவங்களுக்கே தெரியாம அவங்க போலீஸ்கார் பின்னாடி ஏறிக்கிட்டாங்க. இதை எந்த போலீஸ் ஆபீசரும் கவனிக்கல, யாருமே கவனிக்கல. அவன் இவங்க கூடியே டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கான் டாக்டர் வீட்டுக்கு. சோ இவங்க எல்லாம் டாக்டர் கைது பண்ணி வச்சுட்டு அவங்க
சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பையன் ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு அந்த டாக்டர் அட்டாக் பண்றதுக்காக அவனை போய் அட்டாக் பண்றாங்க. ஆனா நல்ல வேலையா பிடிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் கண்ணத்துல ஒரு கீரல் விழுந்துருச்சு டாக்டருக்கு. அப்ப அந்த தடுக்க வந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த பையனை தள்ளும் போது அப்படி இழுக்கும்போது அங்க ஸ்னோமேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பனியில செஞ்ச பொம்மை, அந்த பொம்மை உடைஞ்சிருது. அந்த பொம்மை உடையும் போது பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு கருப்பு கவர் விழுது. அந்த கருப்பு கவர் என்னன்னு சொல்லி பார்க்கும்போதுதான் தெரியுது அது தலை, மனித தலை. அதுவும் யாரோட தலைனா அந்த சின்ன குழந்தையோட அம்மாவோட தலை. அதை பார்த்து அந்த பையன் ரொம்ப கதறி அழுகுறான். அதை பார்த்து எல்லா போலீஸ் ஆபீசருமே சுத்தி நின்று மிரண்டு போய் நிக்கிறாங்க. என்னதுன்னு பார்த்த டாக்டரோட ஒய்ஃபுக்குமே பெரிய ஷாக். இந்த நியூஸ் வேகமா பரவுது. சோ எல்லாருக்குமே அந்த ஹெட் ஹண்டர் அவனோட முகம் தெரிய வருது. எல்லாருமே கொந்தளிப்பாக்குறாங்க. மக்கள் எல்லாரும் கொந்தளிப்பாக்குறாங்க. ரொம்ப கதறி எழுதுறாங்க கோர்ட் வாசல்ல நின்று. ஆனா கடைசி வரைக்கும் டாக்டர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு அது எப்படி வந்ததுன்னு தெரியாது, யாரும் என்ன மாட்டி விட்டுருக்காங்க அப்படின்ற கருத்து முன்வைக்கிறாரு. இப்போ இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போகுது. ஆனா போலீஸ் தரப்புல இருந்து எந்த ஒரு ஆதாரமும் இல்ல. அந்த ஸ்னோமேனை இவர் தான் பில்ட் பண்ணாரு, இவர் தான் கட்டினாரு, அந்த தலையை கொண்டு வந்து அது உள்ள வச்சாரு அப்படின்னு. டாக்டரோட வாதம் என்னன்னா, வெளியில இருக்கு தெருவுல இருக்கிற ஸ்னோமேனை யார் வேணா கட்டியிருக்கலாம், எனக்கு தெரியாது, என்ன மாட்டி விட பாக்குறாங்க. சோ போதிய ஆதாரம் இல்லாம போலீஸும் அவங்களும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இப்ப பத்திரிகையெல்லாம் சூழ்ந்திருக்காங்க. இவர் ரிலீஸ் ஆகுறாரு. அதே டைம்ல அவங்க ஒய்ஃபும் ப்ரொஃபஸரும் அவரை பாக்குறதுக்காக வராங்க. அப்ப ப்ரொஃபஸர் என்ன சொல்றாருன்னா, ஒரு சைக்கோபாத் அப்படின்றவன் உலகத்துல யாரையுமே லவ் பண்ண மாட்டான், தன்னை மட்டும்தான் நேசிப்பானே தவிர அவனுக்கு மத்தவங்க மேல உணர்ச்சியே கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு வர்றாரு. ஆனா அவரு உங்க மேல ரொம்ப பாசமா இருக்காரு, அதனால அவர் ஒரு சைக்கோபாத்தா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வராரு. இவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ரிசீவ் பண்றாங்க. சோ இங்க ரிசீவ் பண்ண வரும்போது பத்திரிகையாளர்கள் எல்லாம் சூழ்ந்திருக்காங்க. அவர்கிட்ட டாக்டர் என்ன சொல்றாருன்னா, என் மேல எந்த தப்புமே இல்ல, அவங்க என்ன தப்பா குற்றவாளியா பிடிச்சிட்டாங்க, இப்ப ஆதாரம் இல்லாதனால விட்டுட்டாங்க அந்த மாதிரி சொல்லிட்டு வெளியே வராரு. தன்னோட ஒய்ஃபை பார்த்த உடனே கட்டிப்பிடிச்சு அவர் என்ன சொல்றாருன்னா, நீ ரொம்ப கவலைப்பட்டிருப்பேன்னு எனக்கு தெரியும், இது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், அது கிளியர் ஆயிடுச்சு, கவலைப்படாத அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவங்க ரொம்ப கோல்டு ஃபேஸோட இறுக்கமான முகத்தோட, அது நீங்க தான் எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. அவருக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகுது. மத்தவங்க எல்லாருக்குமே கேக்குது, ப்ரொஃபஸருக்கும் கேக்குது அவங்க சொல்றது. அப்ப அவங்க சொல்றாங்க, நீங்க தான் அந்த ஸ்னோமேனை கட்டினீங்க, எனக்கு தெரியும் அப்படின்னு இருக்காங்க. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, இவங்க தூங்கி எழுந்தாங்க இல்லையா, நேரடியா போய் பேசாம அவங்க என்னதான் நடக்குதுன்னு பார்க்கும்போது இவர் அந்த ஸ்னோமேனை கட்டிக்கிட்டு இருந்தாரு. அதை பாக்குறதுக்கு அழகா இருக்கு, அம்மா குழந்தை அப்பா அப்படின்ட்டு. இது அழகா போட்டோ எடுத்து வைக்கணும்ன்றதுக்காக அவங்க கரெக்டா அவர் கட்டும் போது, அதாவது அந்த தலையை வைக்கும் போது போட்டோ எடுத்திருக்காங்க. சோ பெர்ஃபெக்டான எவிடன்ஸ், இவர் தான் அந்த ஸ்னோமேனை கட்டியிருக்காரு அப்படின்னு. இது கிடைச்சதுக்கு அப்புறம் வேற ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல. ஈவன் டாக்டரே கூட ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டாரு. இதுக்கப்புறம் எப்படி அவரை டிஃபெண்ட் பண்றதுன்னு தெரியல. சோ இப்ப பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. அவர் ப்ரொஃபஸரை ஹோட்டல்ல விட்டுட்டு சிக்னல்ல நிக்கும் போதுதான் இங்க பின்னாடி கேரவன்ல இருக்கிற ஃபேமிலியில அவங்க அப்பா இவர்கிட்ட அட்ரஸ் கேட்டிருக்காரு. அந்த ஃபேமிலியை பார்த்ததுக்கு அப்புறம் அவருக்கு என்ன தோணுதுன்னா, வேட்டையாடுறதுக்கு ஒரு சிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டுதான் வேட்டையாடி இருக்காரு அவங்களை எல்லாரையும். சோ இது எல்லாம் இப்ப தெரிஞ்சு போச்சு, அதுவும் போலீஸ் பத்திரிகை எல்லாரும் முன்னாடியும். அப்போ அவங்க வைஃப் கேக்குறாங்க, ஏன் சைக்கோபாத்ஸ்க்கு தான் எந்த ஒரு லவ்மே கிடையாது, ஒரு அன்பே கிடையாது, அப்ப ஏன் என்ன கல்யாணம் பண்ண அப்படின்னு கேட்கும்போது, அப்ப அந்த டாக்டர் சொல்றாரு, எனக்கு ஒரு குழந்தை தேவை, என்னோட ஆஃப்ஸ்பிரிங், என்னோட குழந்தை தேவை, அதனாலதான் கல்யாணம் பண்ணு. அதை கேட்டு அந்த அம்மா ரொம்ப டென்ஷன் ஆகி ரொம்ப கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கு மேல என்ன நிலைமை கை மீறி போயிடும். போலீஸ் அவரை உள்ள கூட்டிட்டு வராங்க. இதை கேட்டு பயங்கரமா ஷாக் ஆன இன்னொரு ஆள் தான் நம்ம ப்ரொஃபசர். அவரால் நம்பவே முடியல. ஏன்னா அவர் ரொம்ப க்ளோஸா நினைச்சது இவர்தான். இப்படி பக்கத்திலேயே இருந்து சைக்கோபாத்னு தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. போலீஸ் உள்ள கூட்டிட்டு வரும்போது அவங்க எல்லாம் தள்ளி விட்டுட்டு டாக்டரை மட்டும் தனியா கூட்டிட்டு போய் ஒரு ரூம்குள்ள போய் தாப்பால் போட்டு அடிச்சுக்கிறாரு நம்ம ப்ரொஃபசர். அந்த ரூம்ல போய் அடைச்சிட்டு அவர் கேள்வி கேட்கிறாரு, நீதான் அவளை கொன்னதா அப்படின்ட்டு. அந்த கேள்விக்கு என்ன அர்த்தம்னா, அவங்க ஜெனிஃபரை பத்தி பேசுறாங்க. ஜெனிஃபர் ப்ரொஃபசரோட தங்கச்சி யாரோ குத்துப்பட்டு கொலை பண்ணிருக்காங்க. ஆனா அது யாரோ ஒரு கொலை அடிக்கிறதுக்கு இல்ல யாரோ தெரியாத ஆளுங்க அவளை குத்தி கொன்னுட்டாங்க அப்படின்னு தான் இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையிலே கொண்டது டாக்டர் தான். ஆக்சுவலா அவர் தான் கத்தி எடுத்து நல்ல 20 வாட்டி அவளை நல்லா குத்தி கொண்டிருக்காரு. அப்படி குத்தினாலும் அவங்க ஓடி போய் ஒளிஞ்சிருக்காங்க அவர்கிட்ட தப்பிக்கிறதுக்காக. அப்ப அவர் சொல்லியிருக்காரு, நீ இப்ப வரலனா நான் உங்க அண்ணனையும் உங்க அம்மாவையும் இதே மாதிரி கொள்ளுவேன் அப்படின்ட்டு. அப்புறம் வேற வழியே இல்லாம அவங்க வெளியே வர அவங்களும் கொண்டு இருக்காரு. இதை கேட்ட ப்ரொஃபசர் பயங்கர ஷாக் ஆகுறாரு. இது ஏன் கொண்டு தெரியுமா அவளை அப்படின்னா, ஆக்சுவலா ஜெனிஃபர் இவங்களோட ஒய்ஃப், இவங்க கல்யாணம் பண்ணிருக்காங்க டாக்டரை. ஆக்சுவலா அவங்க பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க. ஆனா அந்த குழந்தை வேணான்னு அபார்ட் பண்ணிருக்காங்க. என் குழந்தைய என் பெர்மிஷன் இல்லாம நீ எப்படி அபார்ட் பண்ணுவேன்ற கோவத்துல ஜெனிஃபரை குத்தி கொண்டிருக்காரு அவரு. அவங்க சாகும்போது கூட என்ன வேணா பண்ணிக்கோ, எங்க அண்ணனையும் எங்க அம்மாவையும் விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிருக்காங்க. இதை கேட்டு மொத்தமா உடைஞ்சு போயிடுறாரு ப்ரொஃபசர். அடுத்து மறுநாள் ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. அவங்க டாக்டரோட பிரெக்னென்ட் வைஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அவங்களுக்கு அப்பதான் நினைவு வருது. ப்ரொஃபசர் பக்கத்துல இருந்து இங்க எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒரு லேப் வச்சிருக்காரு, உங்களுக்கு இந்த லேப் டெஸ்ட், அதாவது அந்த ஜீன் டெஸ்ட் சொல்றோம் இல்லையா, இது வரைக்கும் பேசணுமே, அதை எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டு நிக்கிறாரு. இப்போ
இப்போ இவங்க வீட்டை காட்டுறாங்க. இவங்க வீட்டை சுத்தி எப்பவுமே பத்திரிகையாளர்கள் சூழ்ந்திருக்காங்க. அதனால இவங்க வீட்டை விட்டு வெளியே வராம வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறாங்க. ரொம்ப லேப் டெஸ்ட்டுக்கு ஒத்துக்கிட்டாங்க போல இருக்கு. சோ தட் லேப் டெஸ்ட் ரிசல்ட் வாங்குறதுக்காக இன்னைக்கு வந்திருக்காங்க. அப்போ ஒரு பிரெக்னென்ட் லேடி அங்கிருந்து உள்ள இருந்து வெளியே வராங்க. இவங்க உள்ள போறாங்க. அப்ப ப்ரொஃபசர் எதுவும் சொல்லாம மௌனமா இருக்கிறத பார்த்து அவரே கண்டுபிடிச்சிடுறாரு. அந்த டெஸ்ட்ல அந்த குழந்தையும் சைக்கோபாத் ஜீன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டு அவங்க ரொம்ப கதறி அழுகுறாங்க. எனக்கு இந்த குழந்தை வேண்டாம், இமீடியட்டா அபோர்ஷன் பண்ணிடுங்க, இப்படி ஒரு கில்லரோட குழந்தை எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு அழுது புலம்புறாங்க. அப்போ அவருக்கு ஒரு சின்ன கால் வருது. யாரோ அவரை கீழே கூப்பிடுறாங்க. அது யாருன்னு தெரியல. ஒரு கார்ல இவர் ரிப்போர்ட்டை மட்டும் பாஸ் பண்றாரு. வெளியே அழுதுட்டு இருக்கும் போது நம்ம ஏற்கனவே ஒரு பிரெக்னென்டான அம்மா வெளியே வந்தாங்க இல்லையா, அவங்க இவங்களுக்கு கர்ச்சீஃப் கொடுத்து கன்சோல் பண்றாங்க. கொஞ்ச நேரம் ரெண்டு பேர் உட்காந்து பேசுறாங்க. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, என்னோட ஹஸ்பண்ட் ப்ரொஃபசர் லீயோட இங்கிலாந்துல வேலை பார்த்தவரு. சோ அவங்க ஸ்டோரிய சொல்றாங்க. சோ இந்த ரிசர்ச் பர்பஸ்க்காக நான் வாலண்டியர் பண்ணேன். நானே என்னோட பிளட் சாம்பிள், அதாவது அந்த ஃபீட்டஸோட சாம்பிள கொடுத்தேன். என்னோட ஹஸ்பண்ட் சொன்னாரு எல்லாமே கரெக்டா தான் வருது, அதனால நீ கவலைப்படாத, ரிசல்ட் நல்ல பாசிட்டிவா தான் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஆனா உண்மையை சொல்ல போனோம்னா உண்மையிலேயே அவர் என்கிட்ட பொய் சொல்லியிருக்காரு. இது சைக்கோபாத் குழந்தை, அதாவது சைக்கோபாத் ஜீன் உள்ள குழந்தை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இவங்க நம்ம டாக்டரோட ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வேணா அபார்ஷன் பண்ணிட்டு இன்னொரு குழந்தை கூட பெத்துக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது, என் ஹஸ்பண்ட் லாஸ்ட் மந்த் தான் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போனாரு. ஒரு குழந்தையை காப்பாத்துறதுக்காக போய் அவர் ஆக்சிடென்ட்ல அடிபட்டு இறந்து போயிட்டாரு. அதனால எனக்கு வேற யாரும் இல்லை, இந்த குழந்தைய நான் பெத்துக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னோட ஹஸ்பண்ட் ஒரு நல்லவர், அவரோட குழந்தை சைக்கோபாத்தா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்ப இவங்க உட்காந்து யோசிக்கிறாங்க. தூரத்துல இங்க ஏதோ ஒரு மெசேஜ், அதாவது பின்னாடி நியூஸ் ரீடிங் மாதிரி கொடுத்திருக்காங்க. அந்த டாக்டர் ஹன்சோஜன் இருக்கார் இல்லையா, ஹெட் ஹண்டர், அவருக்கு டெத் பெனால்டி, மரண தண்டனை கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் அப்படியே மறையுது. இப்ப ஜெயில காட்டுறாங்க. சைக்கோ அன்சோஜன் எந்த ஒரு கவலையும் இல்லாம நியூஸ் பேப்பரை படிச்சிட்டு இருக்காரு. அப்ப அங்க ஒரு எலி கதவிடுக்குல மாட்டி போக முடியாம போகிறத பாத்துட்டே இருக்காரு. இப்போ ரிசர்ச் லேப், அதாவது டாக்டர் லீயோட ரிசர்ச் லேப காட்டுறாங்க. அவருக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. அந்த பார்சல் என்னன்னு ஓபன் பண்ணி பார்க்கும்போது, அந்த ஓபன் பண்ண பார்சல் ஒரு எலி ஜம்ப் ஆகி ஓடுது. அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லீ அப்படியே கீழே தடுமாறாரு. அப்புறம் திருப்பியும் எழுந்து அந்த பாக்ஸ் உள்ள என்ன இருக்குன்னு உள்ள பார்க்கும்போது, உள்ள இன்னொரு டப்பால ஒரு பாக்ஸ்ல இன்னொரு எலி சுத்திக்கிட்டு இருக்கு. அதை பார்த்து அவர் கொஞ்சம் யோசனையா ஷாக்கிங்கா பாக்குறாரு. இப்போ ஒரு வீட்டு வாசல்ல காட்டுறாங்க. வீட்டு வாசல்ல ஒரு குட்டி பையன் இறந்து நிக்கிறான். அந்த குட்டி பையன் யாருன்னு பார்த்தா, நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல ஜூல பார்த்தோம் இல்லையா, ஒரு குட்டி பையன். அந்த குட்டி பையன் வெளியில ரெயின் கோட், அழகா ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு மழை பெய்யுற நாள்ல நிக்கிறான். அப்ப அவன் கையில ஒரு பொருள், அதாவது சாப்பாட்டு பொருளை எடுத்து நீட்டும் போது ஒரு எலி பழகிற மாதிரி ஒரு பெட் வருமோ அதே மாதிரி ஒரு எலி அவன் கைக்குள்ள அந்த சாப்பாடை சாப்பிடுது. அதுக்கப்புறம் தான் நம்ம முதல்ல பார்த்த சீனை காட்டுறாங்க. முதல்ல பார்த்த சீன்ல நம்ம மத்ததெல்லாம் பார்த்தோம், ஆனா அந்த பையனோட ஃபேஸ் ரியாக்ஷன் பார்க்கல. இப்பதான் ரொம்ப க்ளோஸரா காட்டுறாங்க. அந்த எலி அந்த பாம்பு கூட சண்டை போடும்போது ரொம்ப சந்தோஷமா பாக்குறான். இப்போ 5 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. இந்த டைம் லைனை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இப்போ 5 வருஷம், அதாவது இந்த பையன் ஜூல இருந்து 5 வருஷம் கழிச்சுன்னா, அது நம்ம அந்த தேவாலய சீன் பார்த்தோம் இல்லையா, அந்த டைம் லைன் தான் இப்ப காட்டுறாங்க. இது ஒரு ஸ்கூல். அந்த ஸ்கூல்ல கிளாஸ் ரூமா காட்டுறாங்க. பசங்க எல்லாம் டிராயிங் பீரியட் போல டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு பையன் மட்டும் கைய சொரிஞ்சுக்கிட்டே பயங்கரமா சொரியறான். அவன் சொரியறதுல ரத்தமே வந்துருது. ஆனாலும் வரைஞ்சுக்கிட்டே இருக்கான். அப்ப டீச்சர் பார்த்துட்டு கிட்ட அவனை கிளாஸ் லீடர், உனக்கு என்ன ஆச்சு, கையில இப்படி சொரிஞ்சுக்கிட்டே இருக்கே, நீ டாக்டரை பார்க்க போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கும்போது கொஞ்சம் ஷாக் ஆகி பாக்குறாங்க. அந்த பையன் வரைஞ்சு இருக்கிறத பார்த்து அவங்க ரொம்ப ஷாக்கிங்கா ஃபீல் பண்றாங்க. அதை பார்த்து அந்த பையன் அவன் புரிஞ்சுக்கிறான். அந்த டீச்சரோட ரியாக்ஷன் என்னன்னு அவன் புரிஞ்சுக்கிறான். அது அவனுக்கு பிடிக்கலன்றது அவன் முகத்திலே தெரியுது. பசங்க எல்லாம் இல்லாத டைம்ல கிளாஸ் ரூம்ல எதையோ பார்த்து அவங்க பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா வெளியில விளையாடுற பசங்க ரொம்ப அதிகமா கத்துறாங்க. திடீர்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு அவங்க எட்டி பார்க்கும்போது ஒரு பையன் முயலை பத்தி ஏதோ ஒண்ணு சொல்றான். அது என்ன ஆச்சு அப்படின்றத இப்ப காட்டுறாங்க. நம்ம கிளாஸ் லீடர் இருக்கான் இல்லையா, அந்த பையனை கூப்பிட்டு, நீயே அந்த முயலோட வயித்தை கிழிச்சு பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பையன், முயல் குண்டாயிடுச்சு, அது என்ன சாப்பிட்டு குண்டாச்சா இல்லன்னா பிரெக்னென்ட் ஆயிருக்கா அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி வந்தது, அதனாலதான் அதை வயித்தை கிழிச்சு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்டு அவங்களுக்கு ஷாக்கா இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம டீச்சர் அடுத்த கேள்வி கேக்குறாங்க, நீ ஏன் கையை போட்டு சுரிஞ்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மத்த பசங்க எனக்கு பிடிக்கவே இல்லை, அவங்க கிட்ட கோவத்தை காட்ட முடியாது, அதனால நான் ஏன் மேலே கோவத்தை காட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இந்த கிளாஸ் ரூம்ல தான் யாருமே இல்லையே, இப்பதான் நம்மளை சுத்தி யாருமே இல்லையே, நீ யார் மேல கோவத்தை காட்ட போற அப்படின்னு சொல்லும் போது, நான் உங்க மேல கோவத்தை காட்டுறதுக்காக சுரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு உங்களையும் பிடிக்கல, நீங்களும் என்ன ஒரு வித்தியாசமானவனா பாக்குறீங்க, ஒரு வியர்டவா பாக்குறீங்க அப்படின்ட்டு சொல்றான். இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம ஷாக் ஆகி போய் நிக்கிறாங்க அந்த டீச்சர் அம்மா. அவனும் சாதாரணமா வெளியே வரான். மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவனை கண்டாலே ஒதுங்கி அப்படியே நிக்கிறாங்க. அடுத்த சீன்ல அந்த பையனோட அப்பாவை காட்டுறாங்க. அப்பா டீச்சர்ஸ் மீட்டிங்காக வந்திருக்காரு.
டீச்சரோட ஒன்னு மீட் பண்றாரு. அவங்க எப்படி சொல்றதுன்னு தெரியாம பொறுமையா ஆரம்பிக்கிறாங்க. போன மாசம் வந்து கிட்ஸுக்கெல்லாம் குழந்தைங்களுக்கெல்லாம் ஐக்யூ டெஸ்ட் எடுக்கும்போது உங்க பையனுக்கு 160 வந்திருக்கு, அவன் வந்து ஒரு டாக்டர் ஆகிறதுக்கு எல்லா தகுதியா இருக்கு அப்படின்னாங்க. அதை கேட்டு பெருமைப்படுறாரு. ஆனா அவங்க கிட்ட ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு, நீங்க வீட்டுல ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னு கேட்கும்போது அவங்க வரைஞ்ச டிராயிங்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. அந்த டிராயிங் எல்லாம் ரொம்ப வியர்டா இருக்கு, ஒரு மாதிரி அவுட் ஆஃப் த பாக்ஸ் இருக்கு. அதை பார்த்துட்டு இதை வச்சு என் பையன் வித்தியாசமானவன் முடிவு பண்ண முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லும் போதுதான் அவங்க வந்து அந்த மேல் விஷயத்த சொல்றாங்க. அதை கேட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி வெளியே வராரு. ஸ்கூல்ல இருந்து வர அப்பா பையனை பார்த்து கேட்கிறார், நீ உண்மையாலே அந்த முயல் வைத்த கிழிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆமான்னு தலையாட்டுறான். அதை கேட்டு தாங்கிக்க முடியாம அவனை ஓங்கி ஒரு அறையிறாரு. அரைஞ்சிட்டு ஒய்ஃபுக்கு கால் பண்ணி என்ன நடந்ததுன்றத சொல்றாரு. வீட்டுல வந்த அந்த பையன் அற விழுந்த கண்ணத்தை பார்த்துட்டே இருக்கான். அதை பார்த்துட்டு அப்பாவை பாக்குறான். அப்பா தன்னோட செல்ல நாய்க்குட்டிய ரொம்ப பாசமா கொஞ்சுறாரு. அதை பார்த்து அவனால தாங்கிக்க முடியல. அந்த மாதிரி கையை திருப்பியும் சொரிய ஆரம்பிக்கிறான். அப்புறம் வெளியே எங்கேயோ போயிட்டு வரான். போயிட்டு வந்து அப்பாவோட ஃபேவரட்டான மீன் தொட்டி கிட்ட நின்னு பேக்ல இருந்து அமோனியா லிக்விட் எடுத்து ஊத்துறான். அப்ப தம்பி வந்து தடுக்கிறான். அண்ணா நீ அந்த மாதிரி செய்யாத, அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் மீன் தொட்டினா, நீ பண்ணாத அப்படின்னு. ஆனா தம்பியை தள்ளி விட்டுட்டு மறுபடியும் அந்த அமோனியா சொல்யூஷனை அந்த தண்ணிக்குள்ள ஊத்துறான். அப்போ அப்பாவோட ஃபேவரட்டான அந்த நாய்க்குட்டி இருக்கு இல்லையா, அது வந்து குலைக்குது. நாய்க்குட்டியை தூக்கிட்டு தம்பி கிட்ட நீ இதெல்லாம் அப்பா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு மிரட்டிட்டு போறான். தம்பியும் பயந்து சரின்னு ஒத்துக்கிறான். அந்த பையனுக்கு நம்ம இன்னும் பேர் வைக்கல இல்லையா, அவனை வேணா சைக்கோ பையன் அப்படின்னு கூப்பிடலாமா. அந்த சைக்கோ பையன் நாயை தூக்கிட்டு அந்த பக்கம் போறான். அப்புறம் அப்பா வீட்டுக்கு வராரு. வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே மீன் தொட்டியை தான் கவனிக்கிறாரு. மீன் எல்லாம் செத்து மிதக்குது. சோ தட் தம்பி கிட்ட வந்து கேக்குறாரு என்ன ஆச்சு அப்படின்ட்டு. ஆனா அவன் சொல்லாம அமைதியா இருக்கான். தங்கச்சி பாப்பா பேச ஆரம்பிக்கிறா. அவளுக்கு மனநிலை சரியில்லையா என்னன்னு தெரியல. அவ பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டே இருக்கா, என்னமோ வரைஞ்சிட்டே இருக்கா. ஆனா அங்க அண்ணனுக்கும் தம்பிக்கும் நடந்த கான்வர்சேஷனை அப்படியே ஒப்பிக்கிறா. எப்படி அண்ணன் அம்மோனியாவை ஊத்த ட்ரை பண்ணா, தம்பி தடுக்க ட்ரை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டு பயங்கர ஷாக் ஆகி அப்பா வெளியே ஓடி போய் பாக்குறாரு. அப்ப எங்கெங்கயோ சுத்தி பார்க்கும்போது மக்கள் எல்லாம் ஒரு தண்ணி அநேகமா ஏரியா இருக்கும், சின்ன குட்டையா கூட இருக்கும். அந்த இடத்துல நின்று பாத்துட்டு இருக்காங்க. எதையோ போய் பார்த்தா அவரோட ஃபேவரட்டான அந்த டாக் அங்க செத்து கிடக்கு. சோ அதை பார்த்த உடனே ரொம்ப ஷாக் ஆகி கோவத்தோட உச்சிக்கே போறாரு. வீட்டுக்கு வந்து அந்த சைக்கோ அண்ணனை போட்டு அடின்னு அடிக்கிறாரு. அவங்க அம்மா வந்து தடுக்கிறாங்க, எவ்வளவு தடுக்க முயற்சி பண்றாங்க. ஆனாலும் விடாம அவனை அடிச்சுட்டே இருக்காரு. இந்த சீனை அப்படியே லாங் ஷாட்ல காட்டுறாங்க. தம்பி ரொம்ப டென்ஷன் ஆகுறான். இதனால காதை போட்டுக்கிட்டு கஷ்டப்படுறான். ஆனா தங்கச்சிக்கு எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாம அவ பாட்டுக்கு வரைஞ்சிட்டு இருக்கா. மறுநாளை காட்டுறாங்க. மறுநாள் தம்பி இருக்கான். அவன்கிட்ட வந்து அண்ணன் பேசுறான். நீ வந்து சாக்கோ, அதாவது அந்த நாய்க்குட்டி இருக்கு இல்லையா, அதுக்கு நீ குட் பை சொல்லல, வா நம்ம 2 பேரும் குட் பை சொல்லிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலைப்பாதைக்கா கூட்டிட்டு போறான். அங்க ஒரு பள்ளம் நோண்டி இருக்கு. அந்த பள்ளம் கிட்ட போய் தம்பியை தள்ளி விட்டுட்டு அவனை உயிரோட புதைக்க ட்ரை பண்றான். இந்த சின்ன பையன் தான், ஆனாலும் பாக்குற வேலையை பாருங்களேன். இது நமக்கே ஷாக்கிங்கா இருக்கு. அவனை புதைக்க ட்ரை பண்றான். நீ என்ன வந்து அப்பா கிட்ட போட்டு கொடுத்துட்ட, நீ என்ன காட்டி கொடுத்துட்ட, அதனால உனக்கான தண்டனை இதுன்னு சொல்லிட்டு அவன் மேல மண்ணை அள்ளி அள்ளி கொட்டுறான். அந்த சின்ன பையன் கதறி அழுவுறான். நான் எதுவுமே பண்ணல, என்ன விட்டுட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் இவன் அதேதான் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்சம் கூட அந்த எமோஷன்ஸே இல்லாம. நல்ல வேலையா அவங்க அம்மா வந்துடுறாங்க. வந்து இந்த சைக்கோ பையனை தள்ளி விட்டுட்டு அந்த தம்பியை குழிக்குள்ள இருந்து தூக்கி நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா இவனை கீழே தள்ளி அவன் மேல உட்காந்து கழுத்தை நெரிக்க ட்ரை பண்றாங்க. நான் உன்னை பெத்திருக்கவே கூடாது, நீ எல்லாம் சாக வேண்டியவன், நீயும் ஒரு மான்ஸ்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை நெரிக்கிறாங்க. அப்பதான் ஃபேடிங்ல காட்டுறாங்க அந்த அம்மாவோட முகத்தை. அதாவது நம்ம டாக்டர் இருக்கார் இல்லையா, சைக்கோ டாக்டர், அவரோட ஒய்ஃபோட முகத்தை காட்டுறாங்க. அதுக்கு அடுத்த சீனை தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா, ஒரு தேவாலய சீன். அந்த சீனை காட்டுறாங்க. அங்க வந்து அவன் ப்ரே பண்றான். எல்லாரும் சொல்றபடி நான் ஒரு மான்ஸ்டரா, உங்களுக்கும் நான் மான்ஸ்டரா தான் தெரியறேனா, இல்ல நான் அந்த மாதிரி ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்றான். இப்ப அடுத்த சீன்ல 15 வருஷத்துக்கு, அதாவது இப்ப நடக்கிறதா கரண்ட் ஸ்டோரியா காட்டுறாங்க. இது வரைக்குமே நமக்கு பாஸ்ட் தான் காட்டிட்டு இருந்தாங்க. இப்பதான் வந்து பிரசன்ட் ஸ்டோரியா காட்டுறாங்க. 15 வருஷம் கழிச்சு அந்த சைக்கோ பையனுக்கு அப்ப ஒரு 10 வயசு இருக்கும்னா இப்ப வந்து ஒரு 25 வயசுல இருக்கும். இப்ப பிரசன்ட்ல ஒரு பொண்ணு இறந்த கேஸ நியூஸ்ல போட்டுட்டு இருக்காங்க. அவ ஒரு வாக்கிங் போன பொண்ணு காணாம போயிட்டா. இப்ப வந்து அவளோட பாடி மட்டும்தான் கிடைச்சிருக்கு. சோ போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா ஆல்ரெடி இதே மாதிரி நிறைய கேசஸ் இருக்கு, இதுவும் வந்து அதுக்கு இன்க்ளூட் ஆன ஒரு சீரியல் கில்லிங் கேஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. ஆனா நம்ம சீன் பாக்குறது என்னன்னா, யாரோ ஒருத்தர் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணி, அதாவது அந்த பொண்ணோட போட்டோ எல்லாம் கலெக்ட் பண்ணி பில் போர்ட்ல ஓட்டுறாங்க, லைக் நோட்டீஸ் போர்டு மாதிரி. அங்க அப்படியே கேமரா ஷிஃப்ட் ஆகி நம்ம 5 வயசு குட்டி பையன் பார்த்தோம் இல்லையா ஜூல, அவனோட போட்டோ இருக்கு. பேக்ரவுண்ட்ல அந்த
அந்த சைக்கோ பையன் பேசுறது கேக்குது. நான் ஒரு மான்ஸ்டரா மாறக்கூடாதுன்னு அந்த கடவுள் கிட்ட எவ்வளவோ வேணுனேன். ஆனா அந்த கடவுள் எனக்கு அந்த வரத்தை தரவே இல்லை. இப்போ நான் ஒரு கொலகாரனா மாறி நிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அது ஏன் நமக்கு அடுத்த சீன்ல காட்டுறாங்க. மறுபடியும் பிளாஷ்பேக் சீனை காட்டுறாங்க. அந்த சைக்கோ பையனோட வீட்டை காட்டுறாங்க. எதையோ வெறிக்க பாத்துக்கிட்டு இருக்கான். அது என்னன்னு பார்த்தா அவங்க அப்பா கொலை செய்யப்பட்டு மாடி படிக்கட்டுல பிணமா கிடக்கிறாரு. அது அவன் பாக்குறான். அதே சமயம் அவனுக்கு மேல ஏதோ, அதாவது மாடியில ஏதோ சத்தம் கேக்குது. அங்க மாடிய காட்டுறாங்க. இந்த குழந்தைங்க ரெண்டும், அதாவது தம்பியும் தங்கச்சியும் பயந்து போய் ஒரு கிளாசெட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவன் எந்த ஒரு உணர்ச்சியுமே வெளிக்காட்டாம அப்பாவோட உடம்புல பாஞ்ச கத்தி இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கிட்டு பொறுமையா மாடி ஏறான். அதோட எபிசோட் 1 முடியுது. எபிசோட் 1 செம்மையா இருந்துச்சுல்ல. பயங்கர ட்விஸ்ட், பயங்கர கிளிப் ஹேங்கர் அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் கூட போர் அடிக்காம நம்மள அப்படியே கொண்டு போவோம். நம்மளால எங்கேயுமே பாஸ் பண்ணவே முடியாது. அவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. அடுத்ததா எபிசோட் 2ல சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.